வாங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன குழம்புனா பூண்டு மிளகு வச்ச மருந்து குழம்பு மாதிரி. இது பூண்டு குழம்பு. இது வந்து வயிற்று பொறுமல் எல்லாத்துக்குமே கேட்கும் மருந்து குழம்பு தான் இது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய பொருளெல்லாம் போடணும். என்னென்ன ஒன்றுனா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்கு வந்து முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெயில் வறுத்தா தான் நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் சும்மா ஒரு 2-2.5 மிளகாய் தான் போடுறேன் நான். ஏன்னா நம்ம வந்து மிளகு ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து காரத்துக்கு. அதனால் இது வந்து ஒரு 2 மிளகாய் போட்டால் போதும். இப்போ அப்படியே நம்மளோட பூண்டு, இது வந்து நிறைய பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். அதில் இதெல்லாம் அப்படியே வறுபடட்டும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லியெல்லாம் வறுத்து வச்சு குழம்பு வச்சோன்னா அது ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். நம்ம மிளகாத்தூள் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி மல்லியெல்லாம் வறுத்து வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் குழம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி தான் வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து மிளகு ஜீரகத்தை சேர்த்துடலாம். மிளகு ஜீரகம் சேர்க்குறப்போ நல்ல ஒரு வாசனை வரும். இது எல்லாமே சேர்ந்து வறுந்து வரப்போ நல்லாவே மணக்குது கம்மன்னு. இது மாதிரி தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வறுத்துட்டு அம்மியில் வச்சு அரைப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் போட்டேன், ஆனால் இங்கே நின்று தான் வறுக்க முடியல என்னால். அப்படியே ரொம்ப காட்டமாக இருக்குது இந்த புகை. கொஞ்சம் தூரமாக நின்றுட்டேன். இதெல்லாம் வறுக்கிறப்போ நீங்கள் இது மாதிரி வறுத்து பாருங்கள். வறுக்கிறப்போ ஒரு சூப்பரான ஒரு வாசனை, நம்ம பசியை தூண்டக்கூடிய வாசனை இதில் வரும். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். புளி ஊற வச்சுக்கணும். அடுத்தது காய்கறி எல்லாமே போட்டு தான் வைக்க போகிறோம் நாங்கள். இந்த மாதிரி வறுக்கிறப்ப மிக்சியில் ஈஸியாக மசிஞ்சிடும். நீங்கள் மசியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த வறுத்துட்டு போகிறதுனால மல்லி எல்லாமே மசிஞ்சிடும். நான் மிளகு நிறைய போட்டிருக்கிறதுனால மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய், 2.5 மிளகாய் தான், 3 கூட கிடையாது, 2.5 மிளகாய் தான் போடுறேன். ஏன்னா நிறைய போட்டோன்னா காரம் அப்படின்வாங்க. அதனால் இந்த மிளகோட காரமே போதும். இருக்குது நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. கருவேப்பிலையும் அதே மாதிரி பசியை தூண்டக்கூடிய ஐட்டம் தான். ஓகே, வறுத்தாச்சு. இது இருக்கட்டும். வதக்கிறது எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். இப்போ அதே கடாயிலே நம்ம எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விடணும். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு விட்டால் போதும், ரொம்ப வேணாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பாட்டிலில் விடுறதுனால லேட் ஆகுது விடுறதுக்கு. போதும் இந்த எண்ணெய். இப்போ நம்ம வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் 4 வெந்தயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எவ்வளோ வேணாலும் போடலாம். இந்த குழம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது மருந்து குழம்பு. ஜீரகம் பொரியட்டும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துலாம் பொரிஞ்சிருச்சு. அப்படியே நம்மளோட பூண்டு இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். இது வந்து குழம்புல போடுறதுக்கு பூண்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும் போதும் பூண்டு போட்டிருக்கோம், வதக்கியிருக்கோம். இது வந்து குழம்புல போடுறதுக்கு காய்கறியெல்லாம் போட்டு தான் நான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன காய்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், இது தான் வந்து இதுக்கு செட் ஆகும். அப்புறம் ஒரு 2 தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி போட்ட குழம்பு தான் இது. இதை நீங்கள் காய்கறி போடாமலும் வைக்கலாம். நானும் இன்றைக்கி காய்கறி போட்டு தான் வைக்கிறேன். இப்போ நம்ம வறுத்ததை மட்டும் அரைச்சி புளி கரைச்சி விட்டு தாளித்து கொதிக்க வச்சோம். அப்படியே பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு அதில் ஒரு குழம்பு வைக்கலாம். இப்போ நானாக காய்கறி தான் போட்டு வைக்கிறேன்.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து அதிலே வதக்கி விட்டுடலாம். இது வந்து வயிறு உப்புசமாக இருக்கிறதுக்கு, ஜீரணம் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, சரியாக பசிக்கலை, அந்த மாதிரி வயிற்று பிரச்சனை இருந்தால் எதுக்குமே இது சரியாகும். பெருங்காயமும் சேர்க்கணும். இதில் நான் வந்து தூள் பெருங்காயங்கனால லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். கட்டி பெருங்காயம் போடுறதுன்னா முன்னாடியே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். சூப்பராக வாசனை வந்து இப்போ நம்மளோட முருங்கைக்காய் கத்திரிக்காயும் அதில் போட்டுக்கலாம்ப்பா. போட்டுக்கிட்டோன்னு வச்சுங்க நல்லா வெந்துடும். இதிலையே அது ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிட்டிங்கன்னு வைங்க, நல்லாவே வெந்துடும். அதுலேயே ஈஸியாக குழம்பு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். இப்போ இதில் வந்து தக்காளி, நான் போட வேண்டிய தக்காளியும் இதிலே போட்டுறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுலாம். இங்கே பாருங்கள், 2 தக்காளி பழம். ரொம்பலாம் போடலைன்னா நம்ம புளி தான் ஊற்ற போகிறோம். அதனால் நான் 2 பழம் தான் போட்டிருக்கேன். இந்த காய்கறியெல்லாம் வதங்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அப்புறமா குழம்பு பொரிக்கும்போது போட்டுக்கலாம் மீதி உப்பு. சரியான ஒரு டேஸ்டியான குழம்பு இது. நல்ல ஒரு வாசனையாக வரும். நம்ம கோழிக்கறி குழம்புக்கெல்லாம் வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மிளகு ஜீரகம்லாம் நிறைய வச்சுருக்கோமா, அதனால் அந்த வாசனையெல்லாம் சூப்பராக இருக்குது. வறுக்கும் போதே அந்த மல்லி, வரமல்லி இதெல்லாம் வறுக்கிறப்போ செம்மையாக இருக்குது வாசனை. நம்ம இதுக்கு எதுவும் பொடியெல்லாம் போட போகிறதில்ல, நம்ம அரைச்சதை தான் வச்சு அப்படியே கலந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் இதுக்கு ஒரு டிப்ஸ் வேறு வச்சுருக்கேன், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லாஸ்ட்டில் இதில் ஒரு பொருள் கலந்தோம்னா தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியாக. வெறும் காயெல்லாம் நல்லாவே இதிலேயே வெந்துட்டு நல்லா அந்த வதங்க இங்கே பாருங்கள், காய் சூப்பராக வெந்தே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குனதை மிக்சியில் தான் இதை அரைச்சேன் நான். இதை இப்போ இந்த சாந்த இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் அப்படியே ஒரு வதக்கிட்டு புளி கரைசல் ஊற்றணும். உப்பு மறுபடியும் நம்ம வந்து காய்க்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சோண்டு போட்டோமா காய் வதங்கிறதுக்கு. இப்போ குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதில் நல்லா வதக்கி விட்றப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் இதில் ஒரு வதக்கிட்டு நம்ம புளி கரைசலை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இதில் நான் வந்து எந்த பொடியுமே சேர்க்கலை, எல்லாமே வறுத்து அரைச்ச குழம்பு தான் இது. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். நல்லா அப்படியே சேர்ந்து கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் புளி இருக்குது, அதையும் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் காமிக்க முடியல. இப்போ மீதி கொஞ்சம் தண்ணி இருக்கா, அதையும் புளியை கரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். இது வந்து நம்ம அரைச்ச மசாலா தான் இது அடியில் இருக்கிறது. அப்படியே எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டேன். காய் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால தான் இப்போ நான் வந்து காய் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இதில் வரைக்கும் மஞ்சளே சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் போடாமல் தான் இந்த வேறு குழம்பு வந்து கலர் வந்து பச்சை கலராக தெரியுதா, ஏன்னா நம்ம கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கோம், அதனால தான் கொஞ்சம் பச்சை கலராக தெரியுது. இப்போ நான் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன், தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். இது அப்படியே கொதித்து வரட்டும். லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து வீட்டில் வந்து பசிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயிற்று பொறுமல் அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த குழம்பு சூட்டபுளாகவும், சாதத்தில் சூடான சாதத்தில் கொஞ்சமாக சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குன்னா கொஞ்சமாக நெய் விட்டு சூடான சாதத்தில் அப்படியே பசங்க கொடுங்க. வயசானவங்களுக்கு சும்மாவே கொடுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். எது போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துட்டு சூப்பராக. இந்த டைமில் நம்ம என்ன லாஸ்ட்டில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன்னு சொன்னால, அதுதான் சீக்ரெட்டு. அது போட்டால் தான் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த உரப்பு உப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும். இப்போ அதை நம்ம சேர்த்துடலாம். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு வெல்லம். இதை பாருங்கள், இவ்வளோ தான் வெல்லம், ரொம்ப கிடையாது. அதை போட்டுடலாம். அது போட்டோம்னா தான் இந்த வத்த குழம்பு இந்த மாதிரி குழம்புங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாரில் கூட தான் போடுறாங்க, ஆனால் எல்லோரும்
இந்த மாதிரி பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டைமில் லாஸ்ட்டில் கொஞ்சமாக இங்கே பாருங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தோன்னா இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றுனோன்னு தான் இந்த குழம்போட டெக்ஸ்சரே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஏன்னா இது வந்து எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். நல்லெண்ணெய் இது வந்து செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், அதனால தான் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். லாஸ்ட்டில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். எண்ணெய் சேர்த்தா தான் இந்த குழம்பு வந்து பாருங்கள், எண்ணெய் சேர்த்தோடனே ஒரு வாசனை சூப்பராக கிடைக்கிது நம்மளுக்கு. நீங்கள் வந்து கடையில் வாங்கின இதயம் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் சேர்க்கலாம், காரில் அடிக்காத எண்ணெயாக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம குழம்புக்கு சேர்க்க வேண்டிய எல்லா ஐட்டமும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்ப்பா. அது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என்ன வீடியோக்கு முடிக்கலை, காமிக்கிறேன் உங்களுக்கு சாதத்தில் போட்டு. இப்போ பாருங்கள், பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிட்டு தகன்னு சூப்பரான குழம்பு. இங்கே பாருங்கள், சூப்பராக வச்சாச்சு நம்மளோட மிளகு பூண்டு குழம்பு. இதை வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம், வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த கடாயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடாயில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கடாய் இந்த பாருங்கள், குழம்பு ஊற்றிட்டேன்னா இது அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், சாதம் சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் போட்டு பெரட்டி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இந்த வேஸ்ட்டாக தான் போவோம், நம்ம இதை வழித்து கீழே ஊற்றிட்டு போயிடுவோம். அதுக்கு இப்படி நல்லா சாதத்தை போட்டு இப்படி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். செமையான சாப்பாடு. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது, வாசனையே செமையாக இருக்குது. இந்த மாதிரி உருட்டி சாப்பிட வேண்டியதான். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குழம்பு ரெடியாக இருக்குது. டாட்டா பாய்.